மதமென பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. ஒரு நாள் விடியும் இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா. கனனு கனு கனனு கனனு கனு கனனு கனனு கனு கனனு கனனு கனு. காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும். மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும். தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா. தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. வீரா வீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா.
எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே பத்திமாபுரத்தில் நாங்கள் வசிக்கிறோம். எங்களுக்கு தண்ணி இதுன்னு சொல்லி நாங்கள் இருக்க எங்களுக்கு மனித உரிமை குழு சர்வதேச மனித உரிமை குழு எங்களுக்கு கொண்டு உடுப்பு உணவுகள் தந்ததுக்காக அவைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களோட பேர் என்ன? ஜூட் மேரி சசின்னு சொல்கிறேன். இது எங்கள் ஏரியா? இது பத்திமாபுரம் மன்னார். ஓ மண்டா. இங்கே எப்படி தண்ணி வந்து நீங்கள் எங்கே நின்றீங்க? நாங்கள் எழுத்தூர் பள்ளிக்கூடத்தில் போயிருந்தோம். நாங்கள் தண்ணி வந்தால் அங்கே தான் போய் இருக்கிறது. 5-6 நாளே போயிருக்கிறது. டிஎஸ்எஃப் சலங்களுக்கு சாப்பாடுலாம் தருவாங்க. அப்புறம் நாங்கள் தண்ணி வந்தால் இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த முறை எங்களுக்கு சரியான பிரச்சனை இல்லை. வீட்டில் உள்ள சாமான் எல்லாம் போயிட்டு தண்ணியோட கோழி எல்லாம் தான் போயிட்டு சாமான்கள் போயிட்டு உள்ள. அப்போ இங்கே ஈராக்கில் பிரதான தொழில் என்ன? இந்த இல்லாக்கள் மேசன் வேலை செய்கிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, அரசாங்க வேலை, நகர சபையில் வேலை செய்கிறாங்க, பல வேலையும் செய்கிறாங்க. பொம்பளையெல்லாம் வீடுகளுக்கு வேலைகளுக்கு போகிறாங்க, ஃபேக்டரிக்கு அப்படியெல்லாம் போகிறாங்க. கூலி பொம்பளைலாம். இந்த ஏரியாவில் எத்தனை குடும்பம் இருக்குது உங்களோட? இதுக்குள்ள 48 குடும்பம் இருக்குது. காணி பிடிச்சிருக்கிறாக்கள் 60 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. நிரந்தரமாக இருக்கிறாங்க 48 குடும்பம் இருக்குது. சரி அம்மா, நன்றி. தேங்க்யூவா. எங்களுக்கு ஒன்று அந்த சாமான் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இருந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மனித உரிமையால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்து வசித்து வந்து கொண்டிருக்கிறோம். மனித உரிமை கோலங்களை செஞ்ச உதவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மழை வெள்ளத்தோட எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் போயிருந்தோம். உடுப்புகள் சாமான்கள் எல்லாம் அழிஞ்சு இப்போ எங்களுக்கு அரசாங்கத்தில் காசுகள் போட்டுருக்க சாமான்கள் வந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் கொண்டு சாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ நன்றி.